ஆனால் நீங்க சொல்றீங்க ஓகே. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து அந்த ஒரு இந்திய அளவில் வந்து ஒரு பெரிய ஒரு சூப்பர் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக செயல்பட்டு வருது. தொடர்ந்து இந்த மக்களவைத் தேர்தலில் அவங்க வந்து இந்த அறுதி பெரும்பான்மை தனிப்பட்ட முறையில் அந்த 300 சீட்டு வந்து கிடைக்காம பெரும்பான்மை கிடைக்காம போன கூட்டணி ஆட்சி தொடர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் அடுத்து வரக்கூடிய அனைத்து சட்டமன்ற தேர்தல்களையும் அவர்களுடைய தேர்தல் வியூகம் வந்து வெற்றியை நோக்கி தான் இருக்கிறது. கடந்த வாரம் டெல்லியில் நடைபெற்ற அந்த தேர்தல் முடிவுகளின் போது கூட நம்ம அதை பார்த்தோம். அதனால் தமிழகத்தில் அவங்களோட தேர்தல் வியூகம் என்பது வந்து பொதுவாக பேசப்படுவது அதிமுக கூட ஒரு கூட்டணி வைத்து அந்த தேர்தலை சந்திப்பது. அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அதனுடைய கூட்டணியில் உள்ள பல்வேறு எஸ்டிபிஐ மற்றும் தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளை இணைந்து ஒரு சந்திப்பது, இது போன்ற வாக்குறுதிகளை கொடுப்பது மற்றும் தேர்தல் களத்தை மாற்றுவது ஆகிய அவங்களுடைய தேர்தல் வியூகமானது தொடர்ந்து பலனளிச்சுக்கிட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி அது பலனளிக்காதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இதே தான் சொன்னாங்க. மேற்கு வங்கத்துலையும் சொன்னாங்க, திரிபுராவிலையும் சொன்னாங்க, மகாராஷ்டிராவிலையும் சொன்னாங்க, ஹரியானாவிலையும் சொன்னாங்க. ஆனால் அங்கே பலன் அளிச்சிருக்கு. அதுதான் தேர்தல் உண்மையாக இருக்குது. அதனால் நீங்கள் அதீத நம்பிக்கையோட திமுக கூட்டணி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா சார் நீங்கள்? அதாவது இந்தியாவுடைய வரைபடத்தில் உள்ள தமிழ்நாடு, பஞ்சாப், காஷ்மீர், மேற்கு வங்கம், கேரளா, மணிப்பூர் ஆகிய மாநிலங்களுக்கென்று தனித்த சில மரபுகளும் கொள்கைகளும் அரசியல் சித்தாந்தங்களும் உண்டு. இதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அப்படித்தான் இந்த விவகாரத்தை தேர்தல் களத்திலும் நாம் பார்க்க முடிகிறது. இந்தியா கூட்டணியுடைய ஒருங்கிணைப்புக்கு தலைமை இடத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு வட இந்தியாவிலே பல பலகீனங்கள் உண்டு. அதனுடைய அடிமட்டம் திட்டமிட்டு அறிக்கப்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி பலகீனமாக இருந்த காலகட்டத்தில் RSS சேர்ந்தவர்கள், அவர்களுடைய அபிமானிகள் எல்லாம் காங்கிரஸ் கட்சியிலே சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தார்கள். பாரதிய ஜனதா கட்சி வலிமை பெற்ற பிறகு நாம் எதிர்பார்த்த ஒரு கட்சி அதிகாரத்தை நோக்கி வருகிறது என்று தெரிந்தவுடன் காங்கிரஸ் கட்சி அம்போ என்று விட்டுவிட்டு இவரெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு தாவி விட்டார்கள். இந்த நிலையில அந்த வெற்றிடங்களை எல்லாம் நிரப்பக்கூடிய அடிமட்ட வேலைகளை இன்னும் வட இந்திய மாநிலங்களே காங்கிரஸ் ஒழுங்காக செய்யவில்லை என்பதுதான் யதார்த்தம். இந்த பலகீனம் தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில இந்தியா கூட்டணிய வெற்றியை பாதித்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் காங்கிரஸ் கட்சி களத்தில இறங்கி தன்னுடைய பலகீனங்களை சரி செய்து தொண்டர்களை நிர்வாகமயப்படுத்தி பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரு பரிபூர்ணமான ஒரு பலத்தை பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. இது வட இந்திய சூழல். அந்த பலகீனத்தை, காங்கிரஸ் கட்சியுடைய பலகீனத்தை பாரதிய ஜனதா கட்சி மிக நுட்பமாக சாதியவாத கணக்குகளை எல்லாம் கையில் எடுத்து வெற்றிகரமான முறையில் அமல்படுத்தி தேர்தல் ரீதியாக, அரசியல் ரீதியாக வெற்றிகளை குவித்து வருகிறது என்பதை நாம் மறுப்பதற்கில்லை. ஆனால் இந்த சூத்திரம் என்பது தமிழ்நாட்டில் ஈடுபடாது என்பதைத்தான் நாம் அழுத்தம் திருத்தமாக சொல்லி வருகிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை மக்கள் திராவிட கட்சிகள் தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இந்த அரசியல் பந்து என்பது திமுகவிடம் இருக்க வேண்டும் அல்லது அண்ணா திமுக இருக்க வேண்டும் என்று மக்கள் கருதுகிறார்கள். திமுகவை இருக்கக்கூடிய தொண்டர்களிடமும் தலைவரிடம் கேட்டால் எங்களுக்கு அரசியல் எதிராக அதிமுக தான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அண்ணா திமுகவுடைய தலைவரிடமும் தொண்டர்களிடமும் கேட்டால் எங்களுக்கு அரசியல் எதிராக அதிமுக தான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். தமிழ்நாட்டில் நாம் அறிய முடிகிறது, கேட்க முடிகிறது. இந்த இடத்துல குறுக்கிடுறதுக்கு ஒரே ஒரு சின்ன கேள்விதான். திமுக அதிமுகவுடைய சித்தாந்த வலிமை மிக்க மேற்கு வங்க மாநிலத்தில் கம்யூனிஸ்டுகள் இன்று பாரதிய ஜனதா கட்சியின் வியூகத்தில் காணாமல் போயிருக்கிறார்கள். திரிபுராவில் இங்கெல்லாம் 25 ஆண்டுகளாக கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தின் வலிமையோடு ஆட்சி புரிந்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் வியூகத்தில் காணாமல் போயிருக்கிறார்கள். இந்த திராவிட சித்தாந்தம் என்பது இந்த கம்யூனிஸ்ட சித்தாந்த உள்ள தலைவர்களை விட சற்று பலவீனமான சித்தாந்தம் தான். இவர்களை பாரதிய ஜனதா கட்சியின் வியூகம் உடைக்காது என்று எந்த அளவுக்கு நீங்க நம்புறீங்க சார்? இதான் கடைசி நிறைவு கேள்வி கிடைக்கிறேன். நான் கவனமா எதிர்கொள்றேன். உங்களுடைய கேள்வியை நான் கவனமாக தான் எதிர்கொள்றேன். அதாவது மேற்கு வங்கத்துல மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியை செய்த மாபெரும் தவறு என்பது அந்த கட்சியை அழிவு நிலைக்கு கொண்டு சென்றது. உதாரணத்துக்கு நந்திகிராமில விவசாயிகளுடைய போராட்டத்தை துப்பாக்கி சூடுகளின் மூலமாக அன்றைய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முதல்வர் புத்ததேவ் பட்டாச்சாரியா அவர்களை எதிர்கொண்டார். அதுதான் அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளையும் குறிப்பாக சிறுபான்மை மக்களையும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து வெகு தூரமாக்கியது. அதை மம்தா பானர்ஜி அவர்கள் அங்கு சரியாக பயன்படுத்திக் கொண்டார். மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வீழ்ச்சியை மம்தா பானர்ஜி என்ற ஒரு காங்கிரஸ் சித்தாந்தம் உள்ள ஒரு தலைவர் தான் அதை கைப்பற்றினாரே தவிர பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து திரிபுராவை பற்றி சொல்கிறீர்கள். திரிபுராவில பங்களாதேஷில் இருந்து அகதிகளாக வந்தவர்களுக்கெல்லாம் குடியுரிமை கொடுத்து அந்த வாக்காளர்களை உங்களுக்கு காவலர்கள் நாங்கள் தான் என்று சொல்லி
மண்ணின் மைந்தர்களை விட குடியேறியவருடைய வாக்குகளை அதிகப்படுத்தி அதன் மூலமாக அரசியல் வெற்றி திரிபுராவிலே பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது என்ற உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி பாகிஸ்தான் இந்தியா பிரிந்த அந்த காலகட்டத்திலே பாகிஸ்தானிலிருந்து அகதிகளாக குடியேறியவர்கள் குறிப்பா டெல்லியில அதிகமாக தங்கினார்கள். அவருடைய வாரிசுகள் தான் இன்று டெல்லியிலே மிகப்பெரிய வாக்காளர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தான் இந்த பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறதை மறந்துவிடக் கூடாது. இப்படிப்பட்ட ஒரு சூத்திரம் தான் திரிபுராவிலே அமல்படுத்தப்பட்டது. எனவே இது போன்ற ஒரு அரசியல் நடவடிக்கைகளை, அரசியல் அனுபவங்களை நீங்கள் தமிழ்நாட்டோடு பொருத்தி பார்த்துவிட முடியாது. தமிழ்நாட்டுடைய அரசியல் முற்றிலுமாக மாறுபட்டது. இது திராவிட இயக்கம் சார்ந்த அரசியலாக இருக்கிறது. முதல் தலைமுறை வாக்காளர்களும் 40 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களும் திராவிட அரசியலைத்தான் விரும்புகிறார்கள். ஓகே சார். இதை பாரதிய ஜனதா கட்சியுடைய எந்த தந்திரத்தாலும் ஒரு காலத்தில் உடைக்க முடியாது. இது அண்ணாமலை மட்டுமல்ல, அண்ணாமலை ஆதரிப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.